அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதில் ஒரு பெரியவர் பேசியிருக்கிறாரு. இந்தியாவோட 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. எல்லா மாநிலத்துக்காரனும் கேட்டு பாருங்கள், நாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் எப்போ பார்த்தாலும் நான் இந்தியன் இல்லை, தமிழ்னு சொல்லிட்டு தெரிவான். இதனால தான் தமிழர்கள் கிடைக்கக்கூடிய எல்லா அரசு வேலையும் பறிபோகுது, இன்னும் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் மாமனார் ஒரு விவசாயி, இன்றைக்கி அரசோட பார்வையில் சொல்லணும்னா ஒரு சாதாரண விவசாயி. அந்த வீட்டு மருமக ஒரு மாவட்ட ஆட்சியராக வேலை பார்க்குறாங்க, கலெக்டராக வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க மாமனார்கிட்ட, இனிமேல் நீங்கள் விவசாயம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், காடு அறுக்கலாம் போக வேண்டாம், வீட்டில் சும்மா உட்காருங்க, குடும்ப பொறுப்பெல்லாம் ஏன்டா கொடுத்துருங்க, நான் சொல்கிற மட்டும் கேளுங்க, உங்களுக்கு 3 சாப்பாடு நான் போடுறேன், செலவுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொன்னார். அப்படின்னா காடு அரியலை உழைச்சி கை காய்ச்சி போன எந்த ஒரு விவசாயியும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் காட்டில் உழைச்சி என்னோடய உயிர் காட்டோடு போகட்டும், இதுக்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவேன். இதுதான் மான தமிழ் மகன் வீர தமிழ் மகனுக்குள்ள ஒரு உணர்வு. அப்போ இந்த கிடைக்கக்கூடிய அந்த அரசு வேலைக்காக எனது உரிமையை விட்டுத்தர முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ் உணர்வு, மான தமிழ் மகனின் ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு புரிதல். அதுதான் அரசு வேலை எனக்கு கிடைக்கும், அதே வேலை என் பிள்ளைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார், சேட்டில் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் வாய்ப்பு இருந்தால் அந்த லிங்க் இதில் நான் இணைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். 2 கோடி பேருக்கு வேலை கிடச்சிருக்கோம், இவன் இந்த தமிழ்னு சொல்லிவிட்டு அந்த வாய்ப்பை இன்னும் கெடுத்துக்கிட்டுறான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 130 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்குது. வெறும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டா மீதி நபர்களுக்கு அப்போ அற்ப இந்த வாழ்வுக்காக, இந்த அரசு வேலைக்காக, இந்த பணத்துக்காக, நான் வாழும் முறை சுகமாக வாழணும் இந்த வாழ்க்கைக்காக, என் எதிர்காலம் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல ஒரு வாழ்க்கைக்காக என் அடையாளத்தை தொலைச்சி விட்டு, நான் தமிழன் என்ற வரலாற்று அடையாளத்தை தொலைச்சி விட்டு அற்ப வாழ்வுக்காக நான் இந்தியன் என்ற முகவரியை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஒரு கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு நகர்ந்து போய் வாழ்ந்தாலும் கூட அவன் சாகும் வரை தான் பிறந்த கிராமத்தை தான் அடையாளமாக சொல்கிறான். இங்கே சுகமாக வாழ்கிறேன், இங்கே இடம் வாங்கி வச்சுருக்கேன், வீடு கட்டிங்கிறதுக்காக அந்த ஊர் பெயரை சொல்கிறது இல்லை. இதுதான் சரியான புரிதல். மான தமிழ் மகன் வீர தமிழ் மகன் ஒருபோதும் தனது அடையாளத்தை விட்டு தரமாட்டான். உயிர் போகும் வரை உறக்கச் சொல்லுங்கள், நாம் தமிழர் என்று.